ஹாய் ஹலோ வணக்கம். அன்னைக்கு நான் ஃபேஸ்புக்ல ஒரு வீடியோ பார்த்தேன் பார்த்துக்கங்க. ஒரு லேடி டெய்லர் போட்டிருந்தாங்க. யாருமே பழைய துணி வாங்கி தைக்காதீங்க. பழைய துணிய தைக்க குடுத்தா தைக்காதீங்க. அவங்க கைட்ட தைச்சுப்பாங்க. மிஷின்ல அடிக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. இது வந்து ஒரு புரிதலே இல்லாத ஒரு பேச்சு. இது வந்து இந்த பேச்செல்லாம் ஏத்துக்கவே முடியல. அது எப்படிங்க பழசு வந்து தைக்காதீங்கன்னு சொல்வீங்க. அப்புறம் நம்மட்ட புதுசு தைக்க குடுக்குறவங்க எல்லாம் பழச எங்க கொண்டு தைப்பாங்க? எல்லாத்தையும் கைட்ட தச்சுட்டு இருக்க முடியுமா? நெறைய பேருக்கு பாருங்க, இப்போ ரூ. 2000 கூட ஒரு கவுன் எடுக்குறாங்க பிள்ளைங்களுக்கு. ஆனா ஜிப்பு சீக்கிரமா போயிருது. உடனே ஜிப்பு தைக்க வரத்தான் செய்றாங்க. நம்ம மாட்டேன்னு சொல்ல முடியுமா? ஜிப்ப அவங்க கைட்ட வச்சுட்டு இருப்பாங்களா? எந்த ஒரு துணியா இருந்தாலும் சரி, பழைய துணியா இருந்தாலும் சரி, புது துணியா இருந்தாலும் தச்சு தான் ஆகணும். இப்போ வந்து நம்மட்ட புது துணி தைக்கிறாங்க ரெகுலரா ஒரு கஸ்டமர். அவங்க சில சமயம் இந்த மாரி ஜிப்பு போயிருச்சு, இந்த மாரி விட்டுருச்சு, தையல்ல விட்டுருச்சு, இந்த மாரி ஒரு ஆணி புடிச்சு இழுத்துருச்சு, இத லேசா தச்சு குடுங்கன்னா, தச்சு குடுக்க கூடாதா? தச்சு குடுக்க கூடாதுன்னு சொல்றவங்க என்னால ஏத்துக்கவே முடியல. கண்டிப்பாக தச்சு குடுத்து தான் ஆகணும். அது எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க தச்சு குடுக்க மாட்டேன்னு சொன்னா மட்டும் தான் அதுதான் நல்லது கிடையாது. இது புரியாம எப்படி நீங்க இப்படி ஒரு வீடியோ போட்டீங்கன்னு எனக்கு தெரியவே இல்ல. நான்லாம் எந்த கஸ்டமர் ரெகுலர் கஸ்டமரா இருந்தாலும் சரி, யாரோ ஒருத்தவங்களா இருந்தாலும் சரி, "எம்மா இந்த ட்ரெஸ் கிழிஞ்சிருச்சும்மா, இத ஒரு அடி அடிச்சு குடும்மா. இல்லன்னா இது ஜிப்பு போயிருச்சுமான்னு" சொன்னா உடனே, சரிக்கா" அப்படின்னு சொல்லி பண்ணி குடுப்பேன். நான்லாம் யாரா இருந்தாலும் பண்ணி குடுப்பேன். அதுதான் நம்ம ஆபத்துக்கு உதவணும். இன்னைக்கு கிழிஞ்ச துணிய தைக்க வரவங்க நேத்து மாட்டேன்னு சொல்லாம அவ பாட்டுக்கு தச்சு குடுத்தா, இன்னைக்கு நம்ம இந்த ப்ளவுஸ் அவட்ட போய் தச்சுட்டு வருவோமே! இது அவட்ட தைக்க குடுப்போமே, இது அவங்க கிட்ட தைக்க குடுப்போமே அப்படின்னு சொல்லி கண்டிப்பா கஸ்டமர் வருவாங்க. நம்ம நடந்துக்கிற விதத்த பொறுத்து வருவாங்க. நான் புதுசு தான் தைப்பேன், பழசு தைக்க மாட்டேன்னா ஒரு கஸ்டமருமே வரமாட்டாங்க. இது புரியல இல்லாத பேச்சு. கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. ஓகே, பாய்.